பேய்களை யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? நம்மள பல பேர் பேய்கள் இல்லைன்னு சொன்னால் கூட ஒவ்வொரு நாட்டில் குறிப்பிட்ட இடங்கள் ஹாண்டட் ஏரியா, இங்கே நீங்கள் போகக்கூடாது, அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு தடை செய்திருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், அதற்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஹாண்டட் பிளேசஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு சில இடத்துக்கு போனால் திரும்ப உயிரோட வரவே மாட்டாங்க. அப்படியும் இல்லைன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி எவ்வளவு தான் பவர்ஃபுல்லான பர்சனாலையும் இருக்க முடியாது. இதுதான் ஹாண்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காணொலியில் பலரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி திகழூட்டக்கூடிய 5 ஹாண்டட் ஏரியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெங்கால் ஃபோர்ட், இந்தியா. ராஜஸ்தான் டெசர்ட் லேண்டில் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு உயிரோட யாராவது போனால் அவங்க திரும்பி வர முடியாத ஒரு இடம் தான் இந்த ஃபோர்ட். இதுக்கான கதை என்ன தெரியுமா? அங்கே இருந்த ஒரு சூனியக்காரி அந்த நாட்டு இளவரசனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த சாபம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த நாட்டோட கோட்டையே அப்படியே அழிந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த கோட்டையோட இந்த அமானுஷங்கள் எல்லாமே ஆரம்பமாகிருக்கு. இன்றைக்குமே சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே போகக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி பேன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி போர்டை அரசாங்கம் அங்கே வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி உள்ளே போனவங்க திரும்பி வந்ததில்லைன்னு கூட அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே இந்த கைட் பண்ணுறவங்க எல்லாமே இருப்பாங்க. அதில் ஒரு லோக்கல் கைடு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நைட் டைமில் உள்ள நிறைய பேர் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, கதைச்சிட்ருக்க மாதிரி, அப்படி நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் கேட்குமா. உள்ள ஒரு கூட்டமாக ஒரு 6-7 பேர் போய் எட்டி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்களாம். இது உண்மையா? அப்படி இல்லைன்னா மனசில் உருவாகிற பயமா? பொவெக்லியா ஐலண்ட், இட்டாலி. வெனிஸ் பக்கத்தில் இருக்க ஒரு தீவு தான் இது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஐலண்ட் ஆஃப் கோஸ்ட். பிளாக் டெத் எபிடமிக் காலம். அதாவது இந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் பரவி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இப்படி இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளி, அதுவும் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்து தள்ளி எரிச்சிருக்காங்க. அதுலேயும் கூட ஒரு சில பேர் காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆத்மாக்கள் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கான். இந்த தீவை தாண்டி போகிற மக்கள், அதாவது இது தீவுகள் எல்லாமே கூட்டமாக இருக்கிறதுனால இதை தாண்டி தூரமாக போகிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த தீவுக்கிட்ட வரும்போது மட்டும் கிட்ட வராமல் சுற்றி வளைச்சி தான் போவாங்களாம். அந்த இடத்த சுற்றி இருக்கிற போட்மேன் கிட்ட கேட்டு அவங்க சொல்கிறாங்க, நைட் டைமில் மட்டும் இந்த தீவில் அழுகிற மாதிரி, என்ன காப்பாற்றுங்க, இப்படி நிறைய வாய்ஸ் கேட்குவான். கரையோரத்தில் ஒயிட் ஷேடும் நிற்குமா. ஸோ இவங்க நினைப்பாங்களாம், சம்டைம்ஸ் டூரிஸ்ட் யாராவது வந்து தெரியாமல் அந்த கரையோரத்தில் நிற்கிறாங்களோன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த உருவம் மாயையாக மறைஞ்சு போயிடுமா. ஆஷ்மா ஐலண்ட், ஜப்பான். ஒரு காலத்தில் 1000 பேர் வேலை பார்த்த இடம் இது. சுரங்கமாகிறது கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதுதான் இந்த தீவில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பமாகுது. அந்த டைமில் இந்த தீவை கைவிட்டுடுறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 505 தீவுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அங்கே யாருமே மக்கள் இல்லை. அதில் இந்த தீவும் ஒன்று. கட்டிடங்கள், அதே மாதிரி தொழிற்சாலைகள், வீடுகள், இது மட்டும்தான் அந்த தீவில் இப்போ இருக்குது. அப்போது இந்த தீவில் என்ன சத்தம் கேட்கணும்? கடலோசை சத்தம் கேட்கலாம், அஃப்கோர்ஸ் கரையோரத்தில் இருக்கிறதுனால. அப்படி இல்லைன்னா காற்று வேகமாக அடிக்கும்போது ஏதாவது சத்தம் கேட்கலாம். ஆனால் இங்கே என்ன சத்தம் கேட்குது தெரியுமா? இன்னுமே சுரங்கம் அகழும்போது அந்த ஏற்படக்கூடிய சத்தம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கேட்டுட்ருக்கான். அதே மாதிரி அந்த கரையை தாண்டி, அந்த தீவை தாண்டி யாராவது போகும்போது யாரோ நிறைய பேர் கத்தி கூப்பிடுற மாதிரியான சத்தம் எல்லாமே கேட்குமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நைட் டைமில் அந்த தீவை தாண்டி போகும்போது நிறைய மனிதர்கள் நடமாடிட்டுருக்க மாதிரி, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு தீவில் வந்து வாழ்கிற மனிதர்கள் எப்படி என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, சாப்பிடுவாங்க, சமைச்சிட்ருப்பாங்க, விளையாடிட்டுருப்பாங்க, கதைச்சிட்ருப்பாங்க, இந்த மாதிரி மனித சாயல் அங்கே தெரியுமா. இந்த தீவை பற்றி நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லவும், இந்த அண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பேய்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஃபுட்டேஜ் எல்லாம் போடுவாங்க. இதில் ஒரு சிலர் பேர் அங்கே போய் ஒரு கேமராவை மட்டும் ஒரு பில்டிங்கில் ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு ரெக்கார்டிங்கை பார்த்தா அடிக்கடி அந்த ஃபுட்டேஜில் ஒரு நிழல் க்ராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது பில்டிங்குள்ளே. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. எஹோக்கிகாரா ஃபாரஸ்ட், ஜப்பான். ஜப்பானில் இருக்க பாதி மக்கள் சாகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா இந்த இடத்துக்கு வந்து தான் செத்து போவாங்களாம். அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்கள் பக்கத்துலேயும் போகும்போது ஒரு வித்தியாசமான சைலன்ஸ், அந்த இடத்துல யாரோ தன் பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஃபீலை அடிக்கடி உணர்வாங்களாம். ஏன், சம்டைம்ஸ் அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்களுடைய ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் கூட வேலை செய்யாமல் வழி தவறி போய் காணாமலே போயிடுவாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க திரும்பி வரவே மாட்டாங்களாம். அதனாலேயே உலகத்தில் ரொம்பவுமே பயங்கரமான ஒரு இடமா இந்த காடை சுட்டி காட்டுறாங்க. கேம்பிங் டென்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரியே சவுண்ட் கேட்குமா. இவங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம். எடின்பர்க் கேசல், ஸ்காட்லாண்ட்.
ஹீரோப்பில் இருக்கிற 100 பிளேஸில் இதுவும் ஒன்று. அங்கே எக்கச்சக்கமான 100 பிளேசஸ் இருக்குது. இது ஒரு பழமையான போர்க்களம். இந்த இடத்துல நிறைய சிப்பாய்கள் தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்களாம். அதே மாதிரி நிறைய சிப்பாய்களை இந்த இடத்துல தான் கொண்டு வந்து அடக்கம் செய்வாங்களாம். அதனாலேயே இவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கே சுற்றி தெரியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு போகிற டூரிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வித்தியாசமான சவுண்ட் இவங்க காதில் கேட்குமாம். அதே மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஷேடோஸ் க்ராஸ் ஆகி போகிற மாதிரி தோணுமாம், யாரோ டச் பண்ணுற மாதிரி தோணுமாம். இந்த மாதிரியான ஃபீல் எல்லாமே இந்த இடத்துக்கு போனால் வருது. அதுவும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. யாரோ இருக்காங்க, பக்கத்துலேயும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேடி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஃபீல் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போன நிறைய டூரிஸ்ட் சொல்கிறாங்க. இது எல்லாமே உலகத்தில் திகழ் நிறைந்த இடங்களில் துளி தான். இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. கேள்வி என்னென்னா, இதெல்லாம் உண்மையா? அப்படி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுனால அது ரியாலிட்டியாக நமக்கு நடக்குதா? இன்னுமே தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட நடந்திருக்கும். பேயை பார்த்துருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மறக்க முடியாத நினைவுகள் இன்னுமே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான 100 ஏரியாஸ்க்கு உங்களுடைய ஃப்ரெண்டையுமே அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தால் ஏன், எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.